என் பேர் வெங்கட். நான் இங்க என் ஃப்ரெண்டு சரவணன் இப்ப தங்கியிருக்கேன். நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். எங்க பேரண்ட்ஸ் வெளியூர் இருக்காங்க. நான் பிஎஸ்சி செகண்ட் இயர் பண்றேன். சரவணன் என்னை விட 2 வயசு பெரியவன். அவன் பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறான். ரம்யா என் லவ்வர். நானும் அவ்வளவு 5 மாசமா லவ் பண்றேன். நாளைக்கு எங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சது இந்த ஊரை விட்டு ஓட போறோம். என்னடா இதெல்லாம் தைரியத்தை எழுதிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? என்னதான் நான் இந்த உலகத்துக்கு அறிமுக மாதிரி 20 வருஷம் ஆனாலும் என் வாழ்க்கை ஆரம்பிச்சது இந்த 5 மாசத்துல. நேரம் சரிப்பா, நான் ஃப்ரெண்டு இருக்கும் போயிடுறேன். சரிடா, நானும் வெளில போனோம். சாவி எதிர் வீட்டுல கொடுத்துறோம். இப்ப நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட் அரண்டு பார்க்க போனோம். ரிஜிஸ்டர் மேரேஜுக்கான ஃபார்ம் அரண்டு தான் இருக்கு. வாடா. என்னடா எல்லாம் ரெடியா? இதான் ஃபார்ம். ஃபார்ம் ஃபில் பண்ணி சாயங்காலத்துல கொடுத்துருக்கேன். ரைட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நான் ரம்யா டைமுக்கு ரெஜிஸ்டர் கூப்பிட்டு வந்துடுறேன். நீ பத்திரமா வந்து சேரு. எங்கேயோ வச்சேனே, எங்க வச்சேன்? என்ன இது? பாவி, இவனெல்லாம் உயிரோட விடக்கூடாது. இவன் என்ன வேலைக்கு போல? என்ன வேலைக்கு போல? கொஞ்சம் தனி கொண்டாட. பக்கத்துல 2 பேர் சூசைட் பண்ணிக்கலாம். அவங்க பொண்ணு யாரோ ஒரு பையன் கூட ஓடி போயிட்டாலும் அதான் அவமானம் தாங்க தூக்கு போடுறாங்க. இந்த காலத்து பசங்க ஏன்டா பேசுறாங்களோ? ஆமா, அவங்க என்ன பண்றது? சாப்பிட விஷத்தை சாப்பிடுங்க. ஆமா, சரியா சொன்ன. நீ கூட லவ் பண்ற. அப்புறம் அவங்களுக்கு விஷயம் தெரியுமா? சாப்பாடு தண்ணியில கலந்து உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இதுதான் தண்டை. பயந்துட்டியா? நீ குடிச்சது விஷம் இல்ல, வெறும் மயக்க மாட்டியா? எப்படி பண்ண? தாங்க முடியும்டா. கூட பையனை நான் பண்ண போறதும் தாங்கிக்க முடியும். உங்க பெற்ற உங்க அப்பா அம்மா நீ பண்ண போறது என்ன பண்றது? புரிஞ்சுடா, அவங்க 20 வருஷமா பெத்து வளர்த்தவங்களோட 5 மாசம் பழைய நம்ம பெருசா போயிட்டாரா? நான் கூட விசாரிச்சேன்டா. அந்த பொண்ணு +2 தான் படிக்கிறேன். நீ கூட பிஎஸ்சி செகண்ட் இயர் தான் படிக்கிற. இந்த வயசுல யாராவது பேர் லவ் இல்லடா, வெறும் அஃபெக்ஷன் தான். புரிஞ்சுக்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. எந்த வயசுலனாலும் லவ் பண்ண. ஆனா என் லவ் உண்மையானதுடா. இருக்குண்டா. இப்ப என்ன உங்க அப்பா அம்மா அவளுக்கு உடனே கல்யாணம் பண்ணிக்க போறான், இல்ல உங்க அப்பா அம்மா தான் உனக்கு பிடிக்காத பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறான்? அது இல்லடா. சின்ன வயசுல வந்து உனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து, உனக்கு தேவைன்றத விட்டு கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ். இதே பண்ணுவாங்கடா. நானே அவங்க கிட்ட பேசுறேன். இன்னும் 3 வருஷம் தான் வந்து நல்லா படிச்சுனாதான் நினைக்கும் உங்க அப்பா அம்மாவே அந்த ரம்யாவை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இருந்தாலும் என்னடா இருந்தாலும் பேரண்ட்ஸ் மேல பாசத்தை என் மேல நம்பிக்கை ரம்யா வந்துக்கிறேன். என் ஃப்ரெண்ட் அரவிந்த்
யார் அவனா? அவனை நானே குடிக்க வேண்டியதான் குடிச்சு எல்லாத்தையும் புரிய வச்சு. நம்ம வழக்கமாக விளையாடுவோம்ல, அந்த கிரவுண்டில் தான் அவனை பார்த்தேன். நீ யாரையும்பா? ஆமா, நீங்க? நான் வெங்கடோட ஃப்ரெண்டுனா நல்லது மட்டும் தான் எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி டிபாகுடி எல்லாம் பார்க்கக்கூடாது. இன்னொரு தடவை அவங்க கூட உன்னை பார்த்தேன், வாயெல்லாம் உடச்சிடும். எங்க ஒழுங்கா ரம்யா போனை போட்டு படிக்கிற வேலையை பார்க்க சொல்லு. மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சரியா? இப்பதான் தெரிஞ்சுது, ஃப்ரெண்டு நான் கூட சுத்துறவங்க மட்டும் இல்லை, கூடவே வாழ்றவங்க கூட.